சூப்பரான இது ப்ரோ. நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி சேனல் இருக்கும் நினச்சி போனோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் காமெடியாக தான் போயிட்டு இருக்கு மூவி. எல்லா ஆக்டருமே அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெயினாக ஐஸ்வர்யா தத்தா வந்து அவங்க தான் வந்து ட்விஸ்ட் இந்த படத்தில் நல்லா பிளாட் பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே சூப்பராக இருக்கு. பிஜிஎம்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த இதில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, லேக் இல்லாமல் இருக்கு. முஸ்தபான்னு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படம் வேற மாதிரி நினைச்சேன். ஆனால் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ட்விஸ்ட் இருக்கும், மாறி மாறி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, 3 பேருக்கும் ட்விஸ்ட் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சீன்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. எப்படி யார் பண்ணுறான்ட்டு டவுட்டாக இருக்கும், வேற யாரும் நினைப்போம். பட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிறைய கதை போது நல்லா டிஃப்ரெண்டாக மீட் பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து அதான் ப்ரோ, அந்த ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ் அந்த வீடியோ மிஸ் பண்ணோம், அது மூலிமா ட்விஸ்ட் வச்சது சூப்பராக இருக்கு. அது வந்து நம்ம ஒருத்தர் தான் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்கு. அதை நம்ம சொல்ல வேண்டாம், தேட்டரில் போய் பார்க்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட. மியூசிக் எப்படி ப்ரோ? சொன்னேன் ப்ரோ, ஸ்டார்டிங் மியூசிக் பீச்செல்லாம் கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்ல தேவையில்ல, ஒரு சாங் வந்து பார்க்கும்போது போர் அடிக்கும், நம்ம ஏஞ்சி போகாம பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சூப்பர். மூவி நல்லா இருக்கு, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், கப்பிள்ஸ் வரலாம். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றதை விட நீங்க என்டர்டைன்மெண்ட் மூவியா பாத்தீங்கன்னா இது பர்த். இப்போ இன்ஸ்டாகிராம் ரீசெண்டா எப்படி இருக்கு, என்னென்னலாம் அந்த இருக்கோ அந்த மாதிரி தான் வீடியோ அந்த மாதிரி ரிலேட்டடா தான் இருக்கு. அப்படி எதுவுமே யோசிக்காம ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா நினைச்சு வந்தீங்கன்னா இது பார்க்கலாம். முஸ்தஃபான்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மேபி இந்த 2K கிட்ஸ் அப்புறம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் வந்து சொல்ல வராங்க போல. முஸ்தஃபான்றது ஆக்சுவலி 90s கிட்ஸ்க்கு தான் அது வரும். இந்த 2K கிட்ஸ்க்கு இந்த முஸ்தஃபா பேர் செட் ஆகல. இப்போ சதீஷ் நடிச்சிருந்தாங்க, புகழ் நடிச்சிருந்தாங்க, எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா இருக்கு, அவங்க வந்து காமெடி நல்லா இருக்கு. சதீஷ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. புகழ் கம்பேர் பண்ணும்போது சதீஷோட காமெடி நல்லா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, அது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ட்விஸ்ட்காகவே கண்டிப்பா அந்த மூவி பார்க்கலாம். நாங்க எதுவும் பெருசெல்லாம் நினைச்சிடல, படம் பார்க்கணும்னு வந்தோம், நல்லா இருந்தது. அதான் ட்விஸ்ட் நிறைய இருந்தது, ட்விஸ்ட் நல்லா, லாஸ்டா ட்விஸ்ட் நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது படத்துல? அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது, அவ்வளவுதான். அந்த மாதிரி எடுத்துருக்காங்க படம். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா படம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் தான் வந்தோம். ஸோ எதிர்பாராமல் வந்து நாங்களாம் காலேஜ் பசங்க தான். ஸோ 2K பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். 2 ட்விஸ்ட் இருக்கு நான் படத்தில், அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, ஏன்னா அப்படியே லைட்டாக ட்ராவல் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியில் வந்து 2 ட்விஸ்ட் முடிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு. முஸ்தஃபான்றது 2 ஃப்ரெண்ட்ஸு, அது ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்காக கரெக்டாக இருந்துச்சு. சதீஷ் நான் சூப்பராக வச்சிருக்காரு, கருணாகரும் சூப்பராக வச்சிருக்காரு, வேற ஒரு ஃப்ரெண்டு அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கல இந்த படம், நல்லா இருக்கு படம். வர்த்தா தான் இந்த டைட்டில். படம் வந்து எதிர்பாராம வந்து பாருங்க, 2 ட்விஸ்ட் காமெடி எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஜென்சி பசங்களுக்கு தைரியமா வந்து பார்க்கலாம். காலேஜ் பசங்களுக்கு கேங்கா வந்து படம் வைப் ஆகணும், 2 மணி நேரம் வைப் ஆகணும்னா இந்த படம் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதானா. உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல? எனக்கு அந்த படம் பார்க்கும்போது 2-3 சீனா என் ஃப்ரெண்டே பண்ணிருக்கான் ரியல் லைஃப்ல, எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைட்டிலுக்கும் அவனுக்கு அந்த எடுத்த சீனுக்கும் அப்படியே கரெக்டாக மேட்ச். டான்ஸ் பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சதீஷ்னா ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணிட்டாரு. அதே மாதிரி கமெடியன் அந்த கருணானாவும் புகழ்னாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2வது ஹீரோ ஒருத்தர் நடிச்சாரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது சொன்னா ட்விஸ்ட் ரிவீல் ஆகிடுன்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து ஃபேமிலி என்டர்டா வந்து எல்லாரும் வந்து பாருங்க, படம் சூப்பராக இருக்கு, டீசெண்டான வாட்ச் இது.